ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லாக்டவுனில் வந்து நிறைய க்ராசரிஸ் வாங்கி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படிலாம் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணலாம் அண்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கார்லிக், பூண்டு. இந்த வீடியோவில் நம்ம வந்து கறி இல்லைன்னா கிரேவியில் மட்டும் பூண்டை யூஸ் பண்ணாமல் வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அண்டு ஒரு 5 மெத்தட் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ரத்த காட்டேரியை எப்படி நம்ம ஓட விட போகிறோம் அண்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்லிக் லைக் பூண்டு வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அண்டு பார்க்கலாம். பூண்டு வந்து இம்யூன் பூஸ்டர், உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு ஒரு ஆன்டிபயோட்டிக். உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு கிருமி உள்ளே போச்சுன்னா பூண்டு ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கிருமியை வந்து கொன்னுடும். அதனால் உங்களுக்கு எந்த டிசீஸும் வராமல் பாதுகாக்கும். பூண்டு வந்து உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட 5 மெத்தட் பார்க்கலாம் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் பூண்டைன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பூண்டு தண்ணி குடிக்கலாம். ஒரு கிளாஸ் வாட்டர் அப்புறமா ஒரு பல் பூண்டை எடுத்து அது நல்லா அரைச்சி இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிங்க. சப்போஸ் உங்களுக்கு குடிக்க பிடிக்கலன்னா அதில் வந்து லெமன் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா பூண்டை அரைச்சி அந்த பிம்பிள் மேலே வைங்க. அது கண்டினியூஸாக வச்சிங்கன்னா அந்த பிம்பிளோட சைஸும் குறையும். அதுக்கு மட்டும் இல்லாமல் பிம்பிள் மார்க், ஸ்காரு ஸ்பாட்ஸ் எது இருந்தாலும் அதில் குறையும். வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஹேர் ஃபால் அப்புறமா லைக் முடி வந்து திக்காவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா பூண்டை ஹேர் மாஸ்க் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னா ஏதாவது ஒரு ஆயில், கோகனட் ஆயிலோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பல் பூண்டை நல்லா அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் அப்ளை பண்ணுங்கள். என்ன கவனமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து லைக் நிறைய பூண்டை யூஸ் பண்ணக்கூடாது. லைக் அது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். அது லைக் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ரெட்னஸ் வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அந்த ஹேர் மாஸ்க் பண்ணணும்னா. ஃபோர்த்து வந்து உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நைட்டில் ஒரு பல் பூண்டை வந்து உங்கள் தலைகாணி கடியில் வச்சு தூங்குங்க. அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு தூக்கம் வரும். அது சப்போஸ் ஆனாலும் வரலன்னா நீங்கள் வந்து ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் வந்து ஒரு பல் பூண்டை வந்து அரைச்சி அதை வந்து நல்லா பாயில் பண்ணி குடிங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். லாஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த மாதிரி ரத்த காட்டேரியை நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஓட விட போகிறோம்ன்ட்டு. அந்த காலத்தில் வந்து ரத்த காட்டேரி வந்து வராமல் இருக்கிறதுக்கு பூண்டு வந்து பக்கத்தில் வச்சு படுப்பாங்களாம். ஆனால் நம்ம வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து நம்மளால் இதெல்லாம் நம்ப மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற ரத்த காட்டேரியை தானே கொசு, மஸ்கிட்டோ, அதுதான் நம்மளோட ரத்தத்தை குடிக்க போகுது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நிறைய கொசு, அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் வந்து எந்த கடையும் ஓப்பனாக இருக்காது. உங்கள் வீட்டில் வந்து இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எதுவுமே இல்லைன்னா லைக் மேட்டு இல்லைன்னா காயில் எதுவுமே இல்லைன்னா பூண்டை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பூண்டை வந்து பக்கத்தில் வச்சு படுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த லைக் மஸ்கிட்டோ வந்து உங்ககிட்ட வராது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பூண்டை நல்லா அரைச்சி அது உங்கள் பாடியில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து கடிக்குதோ அங்கே ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி தூங்குனீங்கன்னா அது வந்து உங்களை கடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த 5 மெத்தட்ஸ் வந்து சில பேருக்கு புதுசாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க இல்லைன்னா எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சோ அது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.